அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டெக் பூம். தமிழ் டெக் பூம். கூகுள் குரோம் ப்ரௌசர் பயன்படுத்துவர்களாக இருந்தால் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. இந்தியாவில் உள்ள கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் பயன்படுத்துவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரை நீங்க அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காரணம், பழைய கூகுள் குரோம் ப்ரௌசரை விட இப்போதுள்ள கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து பல பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கூகுள் குரோம் ப்ரௌசரில் நிறைய அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அப்டேஷனை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ப்ரௌசரில் வர்ற புது அப்டேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய ப்ரௌசிங் சேஃப்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண ஒரு சின்ன ட்ரிக்ஸு, அது ட்ரிக்ஸ் கிடையாது, கண்டிப்பாக வந்து எல்லாருடைய கூகுள் குரோம் ப்ரௌசரிலும் இருக்கிற ஒரு விஷயம்தான். பட் அது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முதலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ண பிறகு மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி செக் அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணும்போது அப்டேட்ஸ் பாஸ்வேர்ட் சேஃப் ப்ரௌசிங் இருக்கும். அதில் ஒரு பாஸ்வேர்டு வந்து காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு காட்டும். ஸோ நம்ம அதை வந்து மறுபடியும் செக் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்டேட்ஸ் பாஸ்வேர்ட் சேஃப் ப்ரௌசிங், பாஸ்வேர்டு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ ஒரே தடவை நம்ம யூஸ் பண்ணுற பல பாஸ்வேர்டு நிறைய வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரே மாதிரி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பாஸ்வேர்ட், எடிட் பாஸ்வேர்ட், டெலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த வெப்சைட்டில் வந்து ஒரே சோசியல் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் பாஸ்வேர்டு வந்து எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாஸ்வேர்டு இருக்கும். நம்ம இப்போ ஃபேஸ்புக்கு இல்லாட்டி ஜிமெயில் இப்படி நம்ம யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டுன்னு ஜிமெயில் யூஸ் பண்ணாங்க. இப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட் ஹேக் ஆனாலும் உங்களோட அத்தனை சோசியல் மீடியா வெப்சைட்டையும் ஹேக் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் நம்ம பேக் சைடு வந்துடணும். வந்து மறுபடியும் நீங்கள் செக் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், அப்டேட்ஸ் பாஸ்வேர்ட் சேஃப் ப்ரௌசிங் எல்லாமே சேஃபாக இருக்குது அப்படின்னு டிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. நமக்கு தெரியும், நாம் நிறைய பாஸ்வேர்டை வந்து நிறைய வெப்சைட்டுகளை நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஸோ நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து பாதுகாப்பாக இருக்கா என்பதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது டெக் தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் கைகளில். நன்றி.